வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் பார்க்குறப்ப மிஸ்டர் ஜிங்குக்கும் அவரோட ஜோக்கும் சேர்ந்த ஒரு 2 பேர்த்துக்கும் வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அதில் கிட்டத்தட்ட வந்து மிஸ்டர் ஜிங்குன்றவர் வந்து அடி வாங்குற நிலைமைக்கு போயிடுவாப்புல. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அதுக்கு உள்ளே வந்து மிஸ்டர் ஜோன்றவனை அடித்து அந்த இடத்துல வந்து ஓட விட்டுருப்பாப்புல. அதை பார்த்தோன்னே மிஸ்டர் ஜிங்குன்றவரும் என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுவாப்புல. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு டாக்டர்னு மட்டும் தான் மிஸ்டர் ஜிங்குக்கு தெரியும். அவர் இந்தளவுக்கு ஃபைட் பண்ணுவார்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. அதே சமயம் தான் மிஸ்டர் ஜோன்றவனும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருப்பான். அவனோட கசின் தான் அவனுக்கு எல்லாத்தையுமே இந்த பவரையும் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவர். அவன் வந்து ஆர்மியிலிருந்து வந்திருப்பான் அவனோட கசின். ஆனால் அவனோட கசினோட பவரும் நம்ம ஹீரோட பவரும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருப்பான். இவங்ககிட்ட இப்போ மோதுறது வந்து எதுவும் சரியில்லை, நம்ம இங்கேருந்து கிளம்புவோன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜோன்றவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்போ தான் அந்த இடத்துல வந்து மிஸ்டர் ஜிங்கும் நம்ம ஹீரோ 2 பேருமே அந்த இடத்துல வந்துட்டு தோல் மேலே கையை போட்டு எப்படியோ இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சாச்சு, நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மிஸ்டர் ஜிங்கும் சொல்லியிருப்பார். நம்ம ஹீரோ நான் இல்லைனாலும் நீங்கள் எப்படியோ சமாளிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு அப்படியே ஆறுதல் மாதிரி கொடுத்துட்டு இருப்பாப்ல. சரி வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம், நான் உங்களுக்காக ஒரு ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாப்ல. அது மட்டும் இல்லாமல் என்னோட சிஸ்டர் வந்து யங்ஷங் சிட்டிக்கு தான் போகிறா, அங்கே அவளோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு போகிறா, அவளும் அதே ஃப்ளைட்டில் தான் வரா, அவளை கொஞ்சம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவளோட சேஃப்டி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கிட்ட வந்து மிஸ்டர் ஜிங் சொல்லுவோம். நம்ம ஹீரோ அவகிட்ட ஏன்டா என்னை மாட்டி விட்ற அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருப்பாப்ல. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த ஃப்ளைட்டில் போய் ஏறி உட்காந்துட்டு ஒரு புக்கை தான் படிச்சுட்டு இருப்பாப்ல. அப்போ தான் அந்த இடத்துல அவனோட தங்கச்சி மிஸ்டர் ஜிங்கோட தங்கச்சி வந்து அந்த இடத்துல நடந்து போயிட்டுருப்பா. போகும்போது எங்கேயோ இவனை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பா. நம்ம ஹீரோ என்ன இவன் கண்டுபிடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த புக்கை வச்சு அவர் மூஞ்ச மறைக்க ட்ரை பண்ணுவாப்ல. ஆனால் அப்பயும் அவன் வந்து கண்டுபிடிச்சிருவான். நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்ப்பேன். நான் இங்கே சும்மா அப்படியே ஃப்ளைட்டில் எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் அப்படியே சொல்லுவாப்ல. இதை கேட்டோன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தலையை திருப்பிட்டு அங்கேருந்து போயிடுவான். போகும்போது தான் அவளுக்கும் அந்த இடத்துல இருந்தவனுக்கும் ஒரு வந்து பிரச்சனை ஆயிரும். பிரச்சனை ஆன உடனே வந்துட்டு நீ எதுக்குடா தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனைக்கு வர அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து மிஸ்டிங்கும் சொல்லிகிட்டு இருப்பான். நான் பிரச்சனைக்கு வந்தால் என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தவனும் கேட்பான். அதே சமயத்தில் தான் அந்த இடத்துல ஃப்ளைட் அட்டெண்டரும் வந்து அந்த இடத்துல வந்துருவாப்புல. வந்து முடிச்ச ஒட்டே கேட்டுருப்பார். சார் நீங்கள் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலனா இனிமேல் நீங்கள் இந்த ஃப்ளைட்டில் பறக்கவே முடியாது, உங்களை எந்த ஃப்ளைட்லையுமே பறக்க விட முடியாத மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ளைட் அட்டெண்டர் சொல்லுவோம். இதை கேட்டவொடனே என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறியா, ஓ அப்போ நீ தான் கேப்டனா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஒருத்த வந்து கண்ணை தூக்கி அந்த தலைமையில் வைப்பான். இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட் அட்டெண்டர் ஒரு நிமிஷம் யோசிப்பான். அப்போ தான் பிரதர் உங்களோட ஆக்டிங் போதும், இதுக்கு மேலே ஒன்று ஆக்டிங் அதிகமாக தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இதை கேட்டவொடனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தவனும் இந்த மிஸ் ஜிங் கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தால அவன் வந்து அவனோட பையிலேருந்து ஒரு கன்னை தூக்குவான். அவன் தூக்கின உடனே வந்து இந்த ஃப்ளைட்டை நாங்கள் ஹைஜெக் பண்ணுறோம், உங்களோட வேல்யூபிளான பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த பேக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பேக்கை தூக்கிட்டு வருவாங்க. ஆனால் அந்த இடத்துல மிஸ் ஜிங் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு அசைய கூட முடியாத மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்லேயே நின்றுட்டுப்பா. அப்போ தான் பின்னாடி இருந்து யாரோ அவள் வாயை பற்றி அப்படியே பின்னாடி இழுப்பாங்க. யாருன்னு பார்க்குறது தான் தெரியுது, அது வேறு யாரெல்லாம் நம்ம ஹீரோ தான். நீ எதுவும் சத்தம் போடாத, அமைதியாக என் கூடயே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மிஸ் ஜிங்கை கூட்டிகிட்டு போவாப்பில். இந்த இடத்துல இருந்து அப்படியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த சைட்லேருந்து பின்னாடி வருவாங்க. நீ இங்கேயே இரு, இந்த டோரை லாக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல பாத்ரூம்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பார் நம்ம ஹீரோ. நீ இந்த இடத்துல என்ன ட்ரை பண்ணுற, எதுக்காக இந்த இடத்துல வந்து என்ன மட்டும் இருக்க சொல்கிற அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மிஸ்டிங் சொல்லுவாள். நான் உன் கூட இங்கேயே இருந்துட்டா வெளியே இருக்கிறவங்கள யார் காப்பாற்றுவா, உன்னை காப்பாற்றிட்டேன் அவங்களையும் காப்பாற்றணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். நீ இப்போ வெளியே போகலின்னா வெறும் உன்னோட பர்ஸும் உன்னோட ஃபோன் இது மட்டும் தான் போகும், நீ இப்போ வெளியே போனால் உன் உயிருக்கு என்ன கேரண்டி அப்படின்ற மாதிரி மிஸ்டிங்கும் கேட்பான். இந்த பொண்ணு ஏன் இவ்வளோ பேசுகிறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் அப்படியே வந்து அனாயாயிட்டே இருப்பாப்ல. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே வந்துடுவாப்புல. அதே நேரத்தில் தான் வெளியே பார்க்குறப்ப அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல என்னடா ஒரு பொருள் கூட எதுவும் விலை மதிப்பு இருக்கதா எதுவுமே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேங்கையும் தேடி பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ தான் அந்த இடத்துல ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கும். அந்த குழந்தை அழுகிறத பார்த்துட்டு நீ எதுக்கு இப்போ அழுதுகிட்டே இருக்க, வாயை மூடுறியா இல்லை உனக்கு கொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கன்னை கொண்டு போய் அந்த குழந்தையோட தலை மேலேயே வைப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோவை அந்த இடத்துல என்ட்ரி கொடுப்பாப்ல. என்ட்ரி கொடுத்த வேகத்தில் அந்த இடத்துல கன்னை வச்சிருந்தவன் கழுத்து மேலேயே ஒன்று போட்டு மூஞ்சிலே ஒன்று கொடுத்து அவன் அந்த இடத்துல பறக்க விட்டுருவாப்ல. பறக்க விட்டு இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னொருத்த கன்னை வந்து கேப்டன் தலை மேலே வச்சிருப்பான். அவன் திரும்பி பார்த்துருவாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. யாராக இருந்தாலும் சரி, நீ இங்கே இருந்தாலும் சரி வெளியே வந்துடு, இப்போ மட்டும் நீ வெளியே வரலன்னா இந்த கேப்டனோட தலை செதறிடும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஒருத்தன் வந்து அவனோட கண்ணை கொண்டு வந்து அவன் தலையில் வச்சிருக்கப்ப அவனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் தான், இப்போ எப்படி நான் இவனை காப்பாற்றுறது, ஆனால் நான் வந்து ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னை புல் பண்ணலான்னு சொல்லிட்டு போவான். ட்ரிக்கர் அவன் அழுத்துறதுக்குள்ளே நம்ம ஹீரோ அங்கேருந்து அவனோட ஃபுல் ஃபோர்ஸில் வந்து எகிரி போய் 2 இடத்துல அடிக்க ட்ரை பண்ணுவாப்பில். அந்த இடத்துல நமக்கு வெறும் ஒரு கன் ஷாட் நடந்த சவுண்டை மட்டும் தான் காமிக்கிறாங்க. அடுத்த சீன்லேயே நம்ம காமிக்கிறாங்க அந்த இடத்துல மிஸ்டிங்குன்ற வந்து நம்ம ஹீரோவோட தோல் பட்டையில் வந்து ஃபுல்லாத்தையும் பேண்டேஜ்லாம் போட்டுட்ருப்பா. போட்டுக்கிட்டே அவள் சொல்லுவாள், நீ மட்டும் ஒழுங்காக நான் சொல்கிறது கேட்டு அந்த இடத்துலையே ஒளிஞ்சிட்டு இருந்திருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையே கிடையாது, எதுக்காக தேவையில்லாமல் ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ண பார்க்குற அப்படின்ற மாதிரி அவள் கேட்பா. அப்போ தான் அந்த இடத்துல ஃப்ளைட் அட்டெண்டர் பொண்ணு வந்து சொல்லுவாள், மிஸ் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லைன்னா இந்த இடத்துல எத்தனை பேர் செத்துருப்பாங்கன்னு தெரியாது, எவ்வளோ பேர்த்த வந்து அவர் ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருப்பாள். அப்போ தான் வந்துட்டு அவளும் சொல்லுவாள்,
இவன் ஒன்றும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஜிங்கும் சொல்லுவாள். இதை கேட்ட உடனே அந்த இடத்துல வந்து எல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட வந்து அங்கேருந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கி அந்த இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோவும் இங்கேருந்து விட்டா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிப்பாப்புல. அப்போ தான் மிஸ் ஜிங் வந்து நீ எங்கடா போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி அவள் கேட்பா. அப்போ தான் எனக்கு அடிபட்டுருக்கு, நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேணாமா, வேற எங்கேயும் என்ன போக சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்து கேட்பாப்புல. எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப புது இடம், இந்த இடத்துல வந்து நான் வந்து எங்கே போய் தங்குவேன், எங்கே போய் பார்த்துப்பேன், நான் உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி, உனக்கு ஒன்றும் தெரியலையா என்னை எப்படி பார்த்துக்கணும், என்னை இங்கே வந்து பார்த்துக்க வேண்டியது என்னோட செக்யூரிட்டிக்கு பார்த்துக்க வேண்டியதெல்லாம் உன் வேலை தானே சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவள் கேட்பான். இவகிட்ட எப்படி தான் அவங்க அண்ணன் சமாளித்தானோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே ஃபுல்லாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாப்புல. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவும் அவளை பார்த்து விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாப்புல. நம்ம ஹீரோ வந்து அவரோட மெடிக்கல் கிளினிக்கு போயிட்டு இருப்பாப்புல. அப்போ தான் அந்த இடத்துல இருந்து ஒரு சவுண்டு வந்துகிட்டு இருப்போம். அந்த இடத்துல தான் அவள் சொல்லிட்டு இருப்பா, பாஸ் என்னால் நம்பவே முடியல, நீங்கள் ஒரு கன்மேனை வந்து வெறும் கையாலே தோக்கடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி. என்னால் கூட வந்து அவ்வளோ தோக்கடிச்சிருக்க முடியாது, இவர் எப்படி இப்படி தோக்கடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டே நம்ம ஹீரோ உட்காந்து இடத்துல கட்டை மாற்றி அங்கே மெடிசன் அப்ளை பண்ணுறதுக்காக அவள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அவள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் கேட்பார், ஆமாம் அந்த ஸ்பெஷல் ஃப்ளோ ஆப்ரேஷன்லேருந்து நீ மட்டும் உயிரோடு இருக்க, அப்படின்னா வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உயிரோடு இருப்பாங்க, உன்னோட டீம்மேட்ஸ்லாம் ஒன்று உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ யோசிச்சு பார்க்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாரு. அது மட்டும் இல்லாமல் நீ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு நம்ம ஹீரோ. அவங்கள கண்டுபிடிக்கிறதா பாஸ், அவங்கள என்ன சொல்லிட்டு வரீங்க நீங்கள், எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அவள் கேட்பா. அப்படியும் அவன் கேட்குறப்பவே அவளோட கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்புல, உன்னால் அவங்கள கண்டுபிடிக்க முடியலனா பரவாயில்ல, நான் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்புல. பாஸ் நிஜமாக தான் சொல்கிறீங்களா, உங்களால் அவங்கள கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸை சேர்ந்த பொண்ணும் சொல்லுவாள். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்புல, நீ ஒரு டைம் கூட ட்ரை பண்ணியே பார்க்கலனா எப்படி தெரியும் உன்னால் முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாப்புல. இதை கேட்டவுடனே ஓகே பாஸ், அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்கிட்ட கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, நான் அதை உங்ககிட்ட கொடுக்குறேன், அது அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸை தேடிட்டு இருப்பாள். அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிப்பார், எவ்வளோ தான் இவன் வெளியே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே இவன் இன்னும் வீக்காக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பார். அப்போ தான் அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸை சேர்ந்த பொண்ணும் அவ்வளோ கிட்ட இருந்த எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சூட் கேஸ் மாதிரி போட்டு அவர்கிட்ட கொடுப்பா. பாஸ் ப்ளீஸ் பாஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே கொடுப்பா. ஓகே என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புவாப்பில். நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல வந்து அவரோட வீட்டுக்கு வந்து போய் சேருவாப்பில். வீட்டுக்கு போய் சேர்றப்ப தான் பார்க்குறப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துல லேப்டாப் போட்டு தட்டிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் வந்து உள்ளே வரதுக்கு என்ட்ரி கொடுப்பாப்பில். என்ட்ரி கொடுத்த உடனே குயின்லின் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அந்த இடத்துல அப்படியே சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்போ தான் பார்த்தா உனக்கு நிறைய வேலை இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் கேட்பாப்பில். அப்போ தான் நம்ம ஹீரோயினே சொல்லுவாள், அந்தளவுக்கு பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒரு கம்பெனி வேலையை பற்றி தான், உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது வேணும்னா நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவர்கிட்ட வந்து அந்த லேப்பை வந்து காமிக்கிறப்ப அந்த இடத்துல ப்ராடக்ட் வந்து எந்தளவுக்கு வந்து பர்ச்சேஸ் ஆகிருக்குன்னு பாரு, இதோட ட்ரையல் ப்ராடக்ட்லாம் ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சு, இது ரொம்ப பெரிய கம்பெனியாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு நம்ம ஹீரோட்ட பேசியிருப்பார். நம்ம ஹீரோ இந்த காஸ்மெட்டிக் கம்பெனியெல்லாம் ரொம்ப நல்லா ரன் ஆகும் போல் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்லுவாள், அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு வந்து யங்சங் சிட்டி ஹாலில் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல வந்து என்னையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது என்னை இன்வைட் பண்ணது வந்து ஆர்கனைசர் மூலமாக என்னோடய பழைய குரூப்பை சேர்ந்தவங்க, நான் பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க தான் என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல போனால் ஏதோ தேவையில்லாமல் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாள். நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு அங்கே போகணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாப்புல. ஆமாம் போகணுன்னு தான் ஆசை, அங்கே போனால் நான் கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து வளர்க்க முடியும், ஆனால் வந்து அந்த இடத்துல போனால் தேவையில்லாமல் என்னை அவமானப்படுத்திக்கிற மாதிரி அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். நம்ம ஹீரோ நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுற, அவங்க அப்படி தான் உன்னை வந்து ஏதாவது அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா அந்த இடத்துல நான் இருப்பேன். இப்போ நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சிருக்க கம்பெனி வந்து ஜிங்க் கம்பெனின்னு அவங்கள விட இன்னும் சின்ன கம்பெனின்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாப்புல. அதை கேட்டோடனே ஜிங்க் கம்பெனி எப்படி இவங்களோட கம்பேர் ஆகும், இந்த சின்ன கம்பெனியோட ஜிங்க் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட வந்து ஹெவன் அளவுக்கு ரொம்ப பெரிய கம்பெனி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். அப்புறம் எதுக்கு நீ இன்னும் கவலைப்படுற, நான் அந்த இடத்துல உன் கூட வரேன், நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்புல. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட பெட்ரூமுக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து அவரோட காயத்துக்கு எல்லாத்தையும் மருந்து போட்டுட்டு இருப்பாப்புல. மருந்து போடுறத விட இந்த இடத்துல நம்மளோட குவிவை வச்சு அந்த இன்ஜுரியை ஹீல் பண்ணுறது தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட மேஜிக் பவர் வச்சு அதை ஹீல் பண்ணிட்டு இருப்பாப்புல. அதே நேரத்தில் தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினி உள்ளே வருவா. குயின்லின் உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு எப்படி இந்த இடத்துல அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கிட்ட அவள் கேட்டுருப்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு இது ஒரு சின்ன அடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் நான் ரொம்ப நாளாக அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்பட்டேன், அதை நான் இப்போ சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ ஓகே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து அவளுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சீரியல் கூட வந்து அவர் லவ் பண்ணிகிட்டு இருந்தான்ற மாதிரியும் அவன் வந்து அவளை வந்து சீட்டிங் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாள். நம்ம ஹீரோவும் ஓகே நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாத்தையும் பழசோடையே போகட்டும், இதுக்கு மேலே புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாப்புல. இதை கேட்ட உடனே அவனும் வந்து குயின்லின் என்னை மன்னிச்சிரு, இத்தனை நாள் வந்து நான் உனக்கு எவ்வளவோ வந்து மோசமெல்லாம் ஒன்று நடத்தியிருக்கேன், ஆனால் நீ இப்போ வரல என்னை வந்து சரியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் அப்படியே ரொமான்ஸாக ருக்கெல்லாம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதோட அப்படியே லைட் அணைச்சிட்டு அப்படியே மூடிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் எந்திரிச்சு அப்படியே கிளம்ப ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல வந்து தூங்கி எந்திரிச்சு வெளியே வருவாப்புல. அப்போ தான் அந்த இடத்துல ஹீரோயின் கேட்பா,
நீ போய் கையை கழுவிட்டு வா, சாப்பிடலாம் குயிட்லின் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இதை கேட்ட உடனே நம்ம இடத்துல ஹீரோ வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் கையை கழுவிட்டு வந்துட்டு 2 பேரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்பாரு, நான் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா, ஊட்டி விட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு. ஓகே ஓகே எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருப்பா. சரி போய் கிளம்பு, நம்ம இப்போ அந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் மீட்டிங்க்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை கூட்டிகிட்டு இந்த மீட்டிங்க்கு போவார்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு கார் கடைக்கு வந்திருப்பாப்ல. ஆனால் நம்ம மீட்டிங்க்கு தானே போகிறோம், இந்த இடத்துல எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹீரோயின் கேட்பா. சும்மா நடந்தால் போக முடியும், அப்படி போனால் உனக்கு எப்படி மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உனக்கு இந்த காரை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த கார் ரொம்ப நல்லா தான் இருக்குது, இது என்னோட சின்ன வயசுலேருந்து இதோட என்னோட ஃபேவரட் கார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த டோரை திறந்து அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி வந்து, ஏய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, அந்த ஸ்கார் மேலே மட்டும் ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துச்சுன்னா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வருவான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் திரும்பி பார்ப்பான். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து அடுத்து என்ன நினச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.